எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ளலாம். 15லேருந்து 24 வரை எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். ஒருவனும் மற்றொருவனும் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன்தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கடைசி வாசல்லாம் சேர்ந்து படிங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். திரும்ப சொல்லுங்க, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு தெரியுமா, கர்த்தரை பற்றி அழைத்தவர் அவர் மட்டும்தான் உண்மை உள்ளவர். எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ அதை அப்படியே நிறைவேற்றுவார். 18ஆம் வசனத்தை போடு தம்பி, 18ஆம் வசனத்தை படியுங்கள். 18ஆம் வசனம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்களேன். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? என்ன குறித்து? எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். ஆமேன் சொல்லுங்களேன். எல்லாவற்றையும் குறித்து நம்மளுடைய வேலை, நம்முடைய ஃபுல் டைம் வேலை என்னன்னா ஸ்தோத்திரம். ஆமேன் சொல்லுங்களேன். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ என்னை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா, எனக்கு பொறாமக்காரன் வந்தாலும் ஸ்தோத்திரம், எதிர்ப்பு வந்தாலும் ஸ்தோத்திரம். அப்போ எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் செய்வது தான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிற ஸ்தோத்திரம். அதுக்கு பைபிளில் தேங்க்ஸ் ப்ரைசிங் அப்படி என்று போடப்பட்டிருக்கிறது. தேங்க்ஸ் அப்படின்னா நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, உமக்கு மகிமை ஆண்டவரே, தேங்க்ஸ். அப்போது இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கர்த்தருக்கு தேங்க் பண்ணுவது, நன்றி சொல்லுவது. நேற்றெல்லாம் வெள்ளிக்கிழமையெல்லாம் ரொம்ப கர்த்தருக்கு நன்றி நன்றி ஸ்தோத்திரம் இதே சொல்லி கொண்டு இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மை ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தருடைய சித்தம், அவருடைய தீர்மானம். என் பிள்ளைங்க முறுமுறுக்கக்கூடாது, குறைகளை சொல்லக்கூடாது, தேங்க்ஸ் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுங்களேன். தேங்க்ஸ். அப்போ ஆண்டவர் இயேசு வனாந்தரத்தில் சாப்பாடு கொடுக்க 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து என்ன செஞ்சாராம்? ஸ்தோத்திரம் சொன்னார். ஆமேன் சொல்லுங்களேன். எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். அது எந்த மாதிரி சூழ்நிலையில் ஸ்தோத்திரம் சொன்னார் தெரியுமா? எதிர்மறையான சூழ்நிலை. ஆமேன் சொல்லுங்களேன். 5 அப்பத்தையும் 2 மீனையும் கையில் எடுத்து கர்த்தர் என்ன செஞ்சாராம்? ஸ்தோத்தரித்தார். சூழ்நிலை என்ன சூழ்நிலை? பசியான சூழ்நிலை. அப்பமும் மீனும் கொஞ்சம் தான் இருக்கு, ஆனால் வனாந்தரம் ஒன்றுமே இல்லை. எதிர்மறையான சூழ்நிலை வரும்பொழுதுதான் உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் செயல்பட வேண்டும். எதிர்மறையான சூழ்நிலை வரும்பொழுதுதான் நீ யாருன்னு நிரூபிக்க வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எதிர்மறையான சூழ்நிலை, இனி இதுக்கு வாய்ப்பில்லை, இனி இதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை, இனி ஒரு வாய்ப்பு இல்லை, இனி முடியாது என்று இயற்கை முத்திரை போட்ட பிறகு உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் வெளிப்பட வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எல்லாரும் எந்த காரியத்தையும் பணத்தை வச்சுக்கிட்டு செய்கிறதல்ல, அது ஒரு விதமான மக்கள். சிலர் அந்த பலத்தை நம்பி, வாய்ப்பை நம்பி, தன்னுடைய திறமையை நம்பி சில காரியம் செய்வார்கள். நம்மிடத்தில் திறமை இல்லை,
தேவனுடைய கிருபை இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது நம்ம எதிர்மறையான சூழ்நிலை நம்ம குடும்பங்களில் வரும் பொழுது, இப்போது உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும், ஒரு பைக் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இல்லை உங்கள் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிறப்பு வருது, இல்லை உங்கள் சரீரம் சரியில்லை, மருத்துவர்கள் கைவிடுறாங்க, உங்கள் சூழ்நிலையெல்லாம் எதிர்மறையாக இருக்கும் பொழுது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் வெளியே வர வேண்டும். அப்போது எப்படின்னா, தேங்க்ஸ் பண்ணி பிரைஸ் பண்ணுறார் ஆண்டவர். ஆண்டவரே என்று சொல்லி கரங்களை உயர்த்தி அவர் ஜெபிக்கும் பொழுது அந்த 5 அப்பமும் 2 மீனும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். இன்னைக்கு இருக்கிற நம்முடைய தேசம் நமக்கு எதிர்மறையாக இருக்கலாம். சில வேளைகளில் சபையில் இருக்க குடும்பங்கள் எதிர்மறையாக இருக்கலாம். திருமண வாழ்க்கை, குடும்ப உறவுகள் இல்லாவிட்டால் நம்முடைய சரீரம் எல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம். எது எதிர்மறையாக இருந்தாலும் நம்முடைய இருதயத்தை நமக்கு எதிர்மறையாக நாம் மாற்றிடக்கூடாது. இப்போ உங்களை எனக்கு சாதகமாக மாற்றுறது கஷ்டம், ஆனால் என்ன நானே எனக்கு சாதகமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி சொல்லணும்? இதயமே, ஓ இதயமே நீ சோர்ந்து போகாதே என்று சொல்லி உன் இருதயத்தை, உன் சிந்தையை நீங்கள் அனல் மூட்டி எப்பொழுதும் ஷார்பாய் வைத்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுவார் அடிக்கடி சங்கீத புஸ்தகத்தை படிக்கும் பொழுது, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் திகைகிறாய், கர்த்தருக்காய் காத்திரு, திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு. அவர் யாரை சரி பண்ணுறார் தெரியுமா? அவருக்கு அவரையே சரி பண்ணுகிறார். உங்கள் நெஞ்சு மேலே கை வச்சு சொல்லுங்கள், சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கலாம். புருஷனோ, மனைவியோ, பிள்ளைகளோ, பொருளாதாரமோ எல்லாம் எதிர்மறையாக இருக்கலாம். ஆனால் உடனே நீங்கள் பொக்குன்னு போயிடக்கூடாது. நீங்கள் பொக்குன்னு போயிட்டீங்க, டோட்டல் வேலை முடிஞ்சிச்சு. ஆனால் மறுபடியும் இருதயமே நீ கர்த்தருக்குள் மகிழு, கலிகுரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்குரியதை அவர் நிறைவேற்றிய தீர்வார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று நீங்களே உங்கள் ஆத்துமாவுக்கு சொல்லி பயிற்சி கொடுத்து உங்கள் ஆத்துமாவை நீங்கள் தட்டி எழுப்பிக் கொள்ள வேண்டும். கையை உயர்த்தி ஒரு அலேலியா சொல்லுங்களேன். நமக்கு இல்லாத ஒரு நிலை வரும் பொழுதும், மரித்து போகிற நிலை ஏற்பட்ட பொழுதும், அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், குறைவாக இருக்கும் பொழுதும் நாம் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஸ்தோத்திரம் சொல்ல 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 எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரத்துக்கு இருக்கிற பவர் என்ன தெரியுமா? அதை சொல்ல சொல்ல சொல்ல, நன்றி சொல்ல சொல்ல, ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல நமக்கு எதிரடியாக இருக்கிற எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றி அதை நமக்கு சாதகமாய் மாற்றுவார். அதான் படித்த 1 தெசலோனிக்கர் 5:18 என்னை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் குறித்து நான் ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். நன்றி சொல்லுதல் இருக்கிற ஒரு பெரிய மேன்மை ஒன்று இருக்கிறது. அந்த தேங்க்ஸ் கிவிங் இருதயம் என்பது அது ஒரு ஹானரான இருதயம், அது ஒரு கணத்துக்குரிய இருதயம். ஒரு கணம் பொருந்திய மனிதர் இவர் மேன்மையானவர் இவர் அப்படின்னா அதுக்கு என்ன அடையாளம்னா, அவர் ஆளு, ஸ்ட்ரக்சரு, ட்ரெஸ் அல்ல, அவருடைய இருதயம் ஒரு நன்றி உள்ள இருதயமாக இருக்கும், ஒரு உடைக்கப்பட்ட இருதயமாக இருக்கும், ஒரு தெய்வீக இருதயமாக இருக்கும். அதுதான் அந்த ஹானரான அந்த நல்ல தெய்வீக மக்களுடைய மேன்மையே அதுதான். நன்றி சொல்லுகிற இருதயம் எப்பொழுதும் நமக்கு தேவை. அந்த நன்றி சொல்லுகிற இருதயத்துக்கு பேர் தான் ஒரு பவர்ஃபுல் மைண்டுங்கிறாங்க, பவர்ஃபுல் ஹார்ட்ரா. அது யாருடைய இருதயம் நன்றியாய் ஈர பசையோடு உணர்வோடு இருக்கிறதோ அவர்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர்கள் அவர்கள். ஏசாயா புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இந்த சங்கீதக்காரர் இந்த ஏசாயா சொல்கிறாரு, இந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து படிங்க, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். இங்கே பாருங்க, வாயால் சேர்ந்து உதட்டால் கனம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, வாயும் உதடும் தான் சேருது, ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. கர்த்தருக்கு தெரியும். வாயால் பேசுகிறாங்க, ஒருத்தரை பார்க்க கூட நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் ரொம்ப ஐயாவுக்காக ரொம்ப நாளாக காத்திருந்தேன், ஐயா கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிக்கணும்னு காத்திருந்தேன் அப்படிங்கிறாங்க. எங்களுடைய பிளாட்ஃபார்ம், எங்களுடைய நடைமுறை எப்படி இருக்குன்னா, உள்ளான அன்போடு நாம் ஒருவரை நேசித்தால் அவர்களுக்கு நம்ம சோப்பு போடணுங்கிற அவசியமே நமக்கு இல்லை.
அவங்கள சொரிஞ்சு ஒண்ணுங்கிற அவசியம் இல்லை, அவங்கள வசியம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. அவங்கக்கிட்ட ஒரு 2 வார்த்தை கூட்டி குறைச்சி பேசி நம்ம லவ்வை, நம்ம அன்பை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது இயல்பானது. ஆமேன்னு சொல்லுங்களேன். நேற்று கூட எனக்கு தரங்கம்பாடியில் பெண்களும் குடும்ப முகாம் பேசக்கூட அதுதான் பேசுகிறேன். நீங்கள் இயல்பாக இருங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். எது இயல்போ அதுதான் சரி. அந்த செயற்கையாக ஒரு காரியம் பண்ணினீங்கன்னா பண்ண முடியாது. இப்போ எது இயல்போ அதுதான் ஒரிஜினல், எது செயற்கையோ அது அத்தனையும் டூப்ளிகேட். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயல்புன்னு ஒன்று இருக்கும். சண்டை போடுறியா, அது உன் இயல்புன்னா அது அப்படியே இருக்கட்டும். நீ கோவப்படுறியா, அது அப்படியே இருக்கட்டும். நீ சண்டை போட்டு சாரி கேட்குறியா, அது இயல்பாக இருக்கட்டும். நீ எதை செஞ்சாலும் அதை இயல்பாக செய்யுங்க. அதுதான் நமக்கு கர்த்தருக்கு முன்னாடி ஒரு ஹானரை கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். என் பிள்ளை யதார்த்தமானவன், என் மகன் யதார்த்தமானவன், இயல்பானவன், இதை கர்த்தர் பார்க்கணும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார். வாயும் உதடும் லவ் அல்ல, அன்பல்ல, யதார்த்தம் அல்ல, இயற்கை அல்ல, இது ஒரிஜினல் அல்ல. ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரம். அப்போ கர்த்தர் வாயை பார்க்கிறவர் அல்ல. அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன தெரியுமா? யாராச்சும் நம்மக்கிட்ட ஒரு பொய் சொன்னால் நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஏன் பொய் சொல்கிறீங்க நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் புரிஞ்சுக்குவோம், இவங்க ஆக்டிவிட்டிஸ் சரியில்லையே, இவங்களோட வேர்டு நல்லா இல்லையே, இவங்க பேசுகிறாங்க, நிறைய பேசுகிறாங்க, வாயாலே வடை சொல்கிறாங்க, சுடுவாங்க. ஆனால் அந்த வேர்டு ஒன்று கூட மனசுக்குள்ளே உட்காராது. நீங்கள் எத்தனை பேர் அதை அதிகமாக உணர்ந்துருக்கீங்க? உணர முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும் அந்த உணர்வு இல்லை. இவர்கள் நம்மை நேசிக்கவில்லை, இவங்களை பார்க்கும் பொழுதுதான் நம்மளை பார்த்து பேசுகிறாங்களே தவிர அது உண்மை அல்ல. இது கர்த்தர் எவ்வளோ அழகாக எழுதுகிறாரு. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, இவர் ஆள் இப்படிப்பட்டவர், அப்படியா, நான் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறேன். அதான் மனுஷனுடைய கற்பனை. இந்த கற்பனை என்பது, இந்த கற்பனையின் போதனை என்பது கற்பனையிலேயே வாழ்ந்துடக்கூடாது. எது என்ன கற்பனை? போதனையின் கற்பனை, தவறான போதனை. வீட்டுக்காரன் டேஞ்சரான ஆள், அவங்கள்ட்ட போய் பார்த்து நடந்துக்க. நீ எப்படி பார்த்து நடந்துக்க முடியும்? 10 நாள் தான் நடந்துக்கலாம், 15 நாள் எப்படி நடந்துக்க முடியும்? அந்த 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 ரியாலிட்டி தான் வருமே தவிர கடைசி வரைக்கும் அப்படி இருக்க முடியாது எல்லார்ட்டையும். ஆனால் கர்த்தர் அதை கரெக்டாக சொல்கிறாரு. நீ வாயினால் உதடினால் துதிக்கிறாய், எல்லாம் சொல்லுகிறாய், அவர்கள் இருதயம் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ உதடுகளுக்கும் உள்ளத்துக்கும் சம்பந்தம் எக்கச்சக்கம். அப்போ ஸ்தோத்திரம் என்பது உதட்டால் வருகிற சத்தம் அல்ல, துதி என்பது வாயினால் வருகிற சத்தம் அல்ல. உன் இருதயம் அப்படியே பீரிட்டு, ஆண்டவரே இந்த நல்ல ஜனங்களை நான் பெற்றதுக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட இளம் பிள்ளைகளை பெற்றதுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறதில்லை. ஆண்டவரே நல்ல சபைக்காய் ஜெபம் பண்ணுங்கன்னா சோத்திரம் வாயால் சொல்கிறது அல்ல, உள்ளம் திறக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போது உன் துதி, உன் நன்றி, உன்னுடைய எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா உள்ளத்தால் இருக்க வேண்டுமே தவிர உதட்டால் இருக்கவே கூடாது. உபாகம் புஸ்தகம் 8:17 போட்டிருக்குது. வாயினால் சொல்லும்போது அது என்ன நடக்கும் எல்லாம் படிங்க. உபாகம் 8:17 படித்து பாருங்க. என் சாமர்த்தியமும் என் கையின் பலனும் இந்த ஐசுவரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கை, கேர்ஃபுல், ஆங்கிலத்தில் கவனம், அலாட்டாரு. ஒரு நாளும் என் சாமர்த்தியம், எல்லாம் திரும்ப சொல்லுங்க ஐயா மருங்க சொல்லுங்க, என் கையின் பலனும் இதை உண்டாக்கினது என்று நீ சொல்லாமல் எச்சரிக்கையாயிரு. அப்படின்னா உன்னுடைய மைண்டு பெருமை வந்துடக்கூடாது. மாறாக பில்டப் கொடுக்கறத நிறுத்து, சுயத்தை பேசுவதை நிறுத்து. பாஸ்டர் பால் ஒன்றுல சுத்த மண்ணாங்கட்டி. நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் 3 பெண்கள் சேர்ந்து என்ன மகிமையாக வச்சுருக்கிறாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு நல்ல ஒரு தலைவர் இருக்கிறதுனால நாங்கள் மகிமையாக இருக்கோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு நல்ல ஒரு சபை போதகர் குடும்பம் இருக்கிறதுனால தான் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் சொல்லுவீங்க. நான் சொல்லுவேன், நான் இல்லவே இல்லை,
கத்தர் கொடுத்தது சபைதான் சொல்லுவேன். இதுதான் மகிமை. கையை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, என் கையின் சாமர்த்தியம், வசந்த படிங்க எல்லாம் சேர்ந்து, என் கையின் என் பலனும் இந்த ஐசுவரியத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமல் எச்சரிக்கையாயிரு. ஐஸ்வர்யம் வரும், பணம் பெருகும், மகிமை பெருகும், பலன் பெருகும், நகை நட்டெல்லாம் பெருகும், சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து பெருகும். ஆனால் என்ன சொல்லிடக்கூடாதுன்னா, நான் என் கையின் பலன் என் சாமர்த்தியம்தான் அப்படி சொல்லிடக்கூடாது. இந்த முகாம் வெற்றியாக நடந்ததுக்கு பால் பாஸ்டருடைய பிரயாசம் எவ்வளோ தெரியுமா? இந்த குடும்பத்தினுடைய பிரயாசம் எவ்வளோ தெரியுமா? அப்படி இருதயத்தில் வந்துட்டாலே அடுத்த வருஷம் பீஸ் போயிடும் முகாம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்த ஆண்டு இதை விட சிறப்பாக இருக்கணும். அப்படின்னா எதை சொல்லக்கூடாதான்? நான் என்று சொல்லக்கூடாது. ரெண்டு கையும் உயர்த்தி ஒரு அலையலியா சொல்லுங்களேன். அப்போ நம்ம அதில் இது என்னுடைய சிலர் தசமபாகலாம் ஏன் கொடுக்கறதில்ல, முகாமுக்கு ஏன் பங்கை கொடுக்கறதில்ல அப்படின்னா, அவங்க என்ன நினச்சிடுறாங்க அப்படின்னா, என் சாமர்த்தியம், என் கையின் பலன். இது அக்டோபர் மாதம் போனஸ் போடுற மாதம். ஆசிரியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கெல்லாம் உங்களுக்கு டபுள் பிளஸ்ஸிங் வரும். அப்போது டபுள் எடுத்து கத்தருக்கு கொடுக்கணும். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது நான் என்னுடைய வருமானத்தை கொடுப்பேன், போனஸை கொடுக்க மாட்டேன். போனஸை கொடுப்பேன், வருமானத்தை கொடுக்க. நான் அந்த வசந்த பாருங்க, என் சாமர்த்தியம், என் கையின் ஐசுவரியம் என் கையில் இருக்குது. இப்போ ஒரு 50,000 ரூபா, 20,000 ரூபா, ஒரு 10,000 ரூபா, இது எனக்கு கிடைச்ச எக்ஸ்ட்ரா பவர், எக்ஸ்ட்ரா போனஸ். இதை நான் ஒரு தசம்பம் கொடுக்க மாட்டேன் நினைக்கக்கூடாது. கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? தேவன் எதை கொடுத்தாலும் அது எனக்கு தான் கொடுத்திருக்கிறார். தேவன் எனக்கு எதை கொடுத்தாலும் அதை நான் அவருக்கே கொடுப்பேன். கையை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நம்ம இன்னைக்கு பார்க்குற ஒன்றுமே இல்லை. நான் நிற்கிறேன், நிர்மூலமாகாமல் இருக்கிறேன், கர்த்தருடைய சுத்த கிருபை. வாழ்கிறேன், வளருகிறேன், நான் அல்ல, கர்த்தருடைய சுத்த கிருபை. கையை உயர்த்தி அல்லேலூயா. பெரிய கிருபை. பொருளாதாரத்தை ஜனங்கள் நல்லா வளராததற்கு, முன்னேறாததற்கு, குடும்பங்கள் ஏன் அந்த நசல் கொண்டு போகுது அப்படின்னா, இருதயத்தை செட் பண்ணிடுறோம். ஒரு 50,000 ரூபா இருக்கா, ஒரு 10,000 ரூபா இருக்குது, இது இப்படி தான் செலவு பண்ணிக்கணும், இங்கிறது நம்ம கில்லாடித்தனமாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் அந்த ஒரு வசனம் இருக்குது. 2 கொரிந்தியர் 8:2 ஒரு வசனம் இருக்குது. அந்த ஜனங்களுக்கு இந்த அந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன பேர்? அந்த மக்கதோனியா சபை ஜனங்களை பற்றி பைபிளில் போட்டிருக்குது. படித்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் அங்கே இருக்கு, பைபிளை பிரட்ட வேண்டாம், ப்ரொஜெக்டரை பாருங்கள். வசனம், சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். என்ன கவனிங்க, கர்த்தர் எதையுமே மறக்க மாட்டார். உங்கள் பிள்ளைகள்லாம் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க, உழைக்கிறாங்கல்ல, ஒரு கிருபை பெருகும். உங்கள் பிள்ளைகள்லாம் வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுக்கிறீங்கள, என்ன பெருகுன்னு நினைக்கிறீங்க? அவன் தூங்கு முஞ்சா, அறிவற்றவனா, கிருபையற்றவளா இப்படியே கிடக்கிறாங்க. ஆனால் தூக்கி அவங்கள ஊழியத்தில் போட்டு பாருங்களேன், அவன் நிறைய கிருபையை சம்பாதிச்சு வச்சிருப்பான். ஆமேன். அப்போ மக்கதோனியா சபை நாட்டு ஜனங்களுக்கு தேவன் அளித்த கிருபையை நாங்கள் உங்களை அறிவிக்கிறோம். அப்போ என்ன கிருபை, எதனால் அவங்களுக்கு கிருபை கிடைச்சிது? 2ஆம் வசனத்தை படித்து பார்த்தா, அவர்கள் எல்லாம் சேர்ந்து, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகிறார்கள். இங்கே பாருங்க, வாழ்க்கை பூரா எப்படிதான்? உபத்திரவம், அதில் ஒரு சோதனை. கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தார்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். என்னடா பண்ணுறது, தேவராஜ்யமாச்சே, ஊழியமாச்சேன்னுட்டு தரித்திரத்தையும் மறந்துட்டாங்க, பெரிய அந்த உபத்திரவத்தையும் மறந்துட்டாங்க. இருக்கிறது 100 ரூபா தான் இந்த கர்த்தருக்கு. இப்போ நாளைக்கு எப்படி சாப்பிடுவேன் தெரியல. இதை பவுல் பார்த்து சொல்கிறாரு, அந்த குடும்பங்களுக்கு, அந்த நாட்டுக்கு கிருபை பெருகினதுக்கு காரணமே அந்த ஜனங்கள் உபத்திரத்தையும் பார்க்கல, தரித்திரத்தையும் பார்க்கல, உதாரணத்துவமாய் கொடுத்தார்களே. 2 கையும் உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனா, உங்கள் சகோதரனா, உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளையாக சொல்கிறேன்,
நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ந்து வருவதற்கு ஒரு பெரிய ரகசியம். எவ்வளவு உபத்திரவம் இருந்தாலும், எவ்வளவு கொடிய தரித்திரம் இருந்தாலும், நீங்கள் உதாரணத்துவமாய் கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் மனதை பார்க்கிற கர்த்தர் வானத்தின் கதவுகளை திறப்பார். நான் கண்ட ரகசியம் இது, நான் கண்ட ரகசியம் இது. உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு பரீட்சை இருக்கட்டும், நெருக்கடி இருக்கட்டும், கஷ்டம் இருக்கட்டும், சபை ஊழியத்தில் உங்கள் பிள்ளைகளை நீங்களும் உங்களை அர்ப்பணித்து பாருங்களேன். உங்கள் குடும்பங்களில் கர்த்தர் பண்ணுகிற அற்புதத்தை நீங்களே பார்த்து வியக்க ஆரம்பிப்பீர்கள். உன் பிள்ளைக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், பணங்களை சம்பாதிக்க வேண்டாம். உன் பிள்ளைகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுதே அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் திட்டமிட ஆரம்பிப்பார். கர்த்தர் திட்டமிட ஆரம்பிப்பார். அதான் அப்போ எவ்வளோ தரித்திரங்க, எனக்கு பண கஷ்டம் இருக்குது, அதனால தான் நான் அப்படி பண்ணுறேன். அப்படி கர்த்தர்கிட்ட பண்ணக்கூடாது. கர்த்தர்கிட்ட மட்டும் நீங்கள் அப்படி பண்ணவே கூடாது. உங்கள் உழைப்பு, உங்கள் நேரம், உங்கள் பொருளாதாரத்தை தாராளமாய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டும். கையை நல்லா உயர்த்தி ஒரு அல்லேலூயா. வாயினால் சொல்ல எச்சரிக்கையாயிரு, நான் என்று சொல்லிடவே கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, மறுபடியும் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5:18 படித்து பார்த்தா, நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அதனால தான் எல்லாவற்றிலேயும் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம் சொல்லணும். கர்த்தர் பணத்தை கொடுத்தாரா, ஸ்தோத்திரம். கர்த்தர் உறவை கொடுத்தாரா, ஸ்தோத்திரம். இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல ஒரு பண்பு, நல்ல ஒரு பாடம். அப்போ ஸ்தோத்திரம்ங்கிற வார்த்தை 2 விதத்தில் வரும். நன்றி, ஸ்தோத்திரம் என்றால் அதுக்கு என்ன பொருள்? நன்றி, பிரைஸ், உயர்வு, நான் உயர்த்துகிறேன். அது 2 விதம் பொருந்தும், 2 விதம் தேங்க்ஸில். அந்த 2ல் ஒன்று என்ன, சாரி. சாரி 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 சாரி, 1000 சாரி, ஐ ஆம் சாரி, வெரி சாரி. இது ஒரு தேங்க்ஸு, இது ஒரு ப்ரைஸிங், இது ஒரு தேங்க்ஸ். இது எப்படி சொல்லுதுன்னா, உதட்டால் சொல்லுவது. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஐயோ தொல்லை கட்டி அடிக்கிறானே, சரி சார் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்கல்ல, அது உள்ளத்தில் வர்றதில்ல. இது ஒரு விதம். நம்ம சொல்கிறோம்ல, ஒரு குத்தமான கால் பட்டுடுச்சு சாரி என்று போயிட்டே இருப்பான். ஆனால் அதில் ஒருவன் நாம் செய்த தவறுக்காக வருந்துகிறோமே, கலங்குகிறோமே, பாரப்படுகிறோமே, அதை தான் பரலோகம் பார்க்கும். ஆமேன்னு சொல்லுங்களேன். சாரி அப்படின்னு ஒரு 4 எழுத்தை அடித்து டைப் பண்ணி அனுப்புறது அல்ல. சாரி, வெரி சாரி, ஐ ஆம் சாரி, இது ஒன்று. நம்முடைய உன் மனதை நான் காயப்படுத்தி விட்டேனே, உன்னை புரிந்து கொள்ளாமல் நான் போய்விட்டனே, என்னை மன்னித்து விடு என்று மனதார சொல்லும் பொழுதுதான் அங்கே ஆவியானவர் செயல்பட ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? நான் சாரி, நான் கொஞ்சம் ஒன்று புரியாமல் பேசிட்டேன், நீ இப்படிப்பட்டவள் அல்ல, இப்படிப்பட்டவன் அல்ல, நான் ஒன்று அப்படி நினச்சிட்டேன், நீ வருத்தப்பட்டு ரொம்ப உடஞ்சிருப்ப. உங்களுக்கு தெரியுமா, நம்ம யாரையாச்சும் ஒருத்தரை வருத்தப்பட்டுட்டா அவங்க மனசு உடையும். அவங்க ஒரு சீட்டிங் பர்சனாக இருந்து, அவங்க ஒரு ஃப்ராடாக இருந்து, அவங்க ஒரு வேதனைக்குரியவங்களாக இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு புரியாது. இது அவங்களுக்கு பழக்க தோஷமாக இருக்கும். இதெல்லாம் சகஜம்ப்பா அரசியலில் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்னு போயிடுவான். ஆனால் ஒரு நல்ல மனம் உள்ளவர்களை, நீதியின் மனம் உள்ளவர்களை, பரிசுத்த மனம் உள்ளவர்களை, யதார்த்தவாதிகளை அவங்க மனசை உடைச்சிட்டோம் அப்படின்னா அவங்க பெருமூச்சு விடுவாங்க, வேதனைப்படுவாங்க. அது நமக்கு தெரியாது. என்ன பண்ணுறதையும் பண்ணிட்டு எப்படி முழிக்கிறான் பாரு, திருவிழாவில் காணாது போன பிள்ளை மாதிரி அப்படின்னு முழிச்சுனா என்ன பண்ணுறான் பாரு, அப்படி பேசுவோம். நமக்கு அது புரியாது. 1 நாள் 2 நாள் 5 நாளுக்கு அப்புறம் ஆவியானவர் அதை உணர்த்துவார். உணர்த்த வேண்டும், உணர்த்த முடியும். எத்தனை பேர் அந்த உணர்வை பார்த்துருக்கீங்க? இப்போ உடனே அவங்கள பார்த்து, நான் உன்னை ரொம்ப புரிஞ்சிக்காமல் பேசிட்டேன், ரொம்ப உன்னை நான் கொஞ்சம் கடினமாக பேசிட்டேன் டேனி, சாரி அப்படி சொல்கிறேன் பற்றிய சாரி. அதுதான் உள்ளம் திறந்து கர்த்தருக்கு சொல்லுவது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சாரி, மன்னிச்சுக்கோங்க, இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன், மன்னிச்சுங்க, சாரி சாரி. இது ஒரு விதம். ஆனால் பைபிள் சொல்கிற விதம் அதல்ல. என் உதடுகளும் வாயும் என்னோடு பேசுகிறது, இருதயமோ தூரமாக இருக்குது. 2 விதம் இருக்கிறது. ஆனால் உலகம் சாரி, வெரி சாரி, ஐ ஆம் சாரி அப்படிங்கும். ஆனால் நீங்களும் நானும் அப்படி சொல்லக்கூடாது.
உண்மையாலுமே நான் உன்னை காயப்படுத்தி விட்டேன், உண்மையாலுமே நான் உன்னை பாரப்படுத்தி விட்டேன், உன் உள்ளத்தை உடைத்து விட்டேன் என்றால் கையை பிடித்து நான் ரொம்ப உன்னை வேதனைப்படுத்திட்டேன், என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு. காலை பிடித்து கூட மன்னிப்பு கேட்டால் உலக பார்வையில் நாம் ஒரு அற்பரை போல தெரிவோம். கர்த்தருடைய பார்வையில் நம்மை கர்த்தர் லிஃப்ட் பண்ணுவதற்கு அதுதான் பெரிய படியாக இருக்கும். 2 கையும் உயர்த்தி எத்தனை பேர் ஆமாங்கிறீங்க? ரகசியம் ஜெபத்தில் இல்லை, ஞானஸ்தானத்தில் இல்லை, அந்த அந்நிய பாஷை அபிஷேகத்தில் இல்லை. எந்த அளவிற்கு நாம் தேவனுக்கு முன்னாடி, மனிதர்களுக்கு முன்னாடி நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோமோ கர்த்தர் நம்மளை லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ நீங்களும் அப்படி தான் உறவை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? நல்லா கெத்து காட்டி பண்ணுறது உலகம், நம்ம தாழ்மைப்பட்டு காட்டுவது தான் கிறிஸ்தவம். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கெத்து காட்டுறது உலகம். உலகத்தில் எவன் அடிக்கிறானோ அவன் தான் பெரிய ஆள். ஓட்டம்பரு நாள் அப்படின்னோடனே அவன் பெரிய ஆள். ஆனால் 4 அடி வாங்குறான் பார்த்தியா, அவன் தான் கிறிஸ்தவத்தில் பெரிய ஆள். அவனுக்கு முன்னாடியே கர்த்தர் அவனை உயர்த்திடுவார். உங்களை அடி போடுறாங்களா, திட்டுறாங்களா, அழ வைக்கிறாங்களா, வேதனைப்படுத்துகிறாங்களா, நொய்ய புடைக்கிறாங்களா, நான் சொல்கிறேன் உங்களை கர்த்தர் உயர்த்த போகிறார். இதுதான் நான் கண்ட ரகசியம். நான் கண்ட ரகசியம். கொடிய தரித்திரத்தில் ஜனங்க கொடுத்தாங்க. பைபிள் மறக்கலை, அவங்களை மறக்கலை. எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரம் சொல்லு, அதுதான் தேவனுடைய சித்தம். தயாம் சாரிங்கிற விஷயம்லாம் இல்லை. மாறாக உன்னை நான் காயப்படுத்தி விட்டனே, இந்த வார்த்தை அநேகருக்கு வராது. ஆனால் இந்த வார்த்தையை அத்தனை சீக்கிரம் யாரும் தாழ்மைப்பட்டுற மாட்டாங்க, சீக்கிரம் சரண்டர் ஆகிட மாட்டாங்க, வீம்பு காட்டுவாங்க. அப்படி ஒருவன் தாழ்மைப்படுகிறான் என்று சொன்னால் அவன்தான் தேவ மனிதன், அவர்கள்தான் தேவ மனிதர்கள். இப்போ நம்ம எல்லாம் ஸ்பிரிச்சுவலில் இன்னும் வளரணும் அப்படின்னா நம்முடைய மனம் மாற வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்களேன். உதடு அல்ல, உள்ளம் மாற வேண்டும், உள்ளம் மாற வேண்டும். ஒரு கல்யாணம் தடைப்பட்டது. நான் கேட்டேன் அந்த மாப்பிள்ளை கிட்ட, செகண்ட் மேரேஜுக்கு நான் போயிருந்தேன். முதல்ல என்ன ஆச்சு, ஏன் இந்த கல்யாணத்தை மிஸ் பண்ணீங்கன்னு கேட்டேன். உங்கள்கிட்ட சில டிப்ஸை நான் கொடுக்குறேன் பாருங்கள். முதல் வாரத்தில் ஒன்றும் இல்லை, கல்யாணம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு, நிச்சயம் பண்ணணும். பாஸ்டர் டேட் கொடுக்கல, அது கொஞ்சம் காலதாமதம் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நான் திருமணம் பண்ணிக்க போகிற அந்த பெண்ணு என்னை வீட்டுக்கு வர சொன்னான். போனோம், 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். பேசி முடித்த உடனே ஒரு ஃபோன் ஒன்று வந்துச்சு. நீங்கள் வீட்டுக்கு போங்க, எங்கள் ஆண்டி என்னை பார்க்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களை தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு பெண் சொல்கிறான். உடனே சரின்னு சொல்லி அவனுடைய பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டான், போயிடுச்சான். அதுக்கப்புறம் நிச்சயமும் நடந்தது. அதுக்கப்புறம் 1 மாதம் கழித்து எந்த ஆண்டி வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னானோ அந்த ஆண்டியை ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறேன். ஆண்டி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு தன் கல்யாணம் முடிக்கிற பெண்ணை விசாரிக்கிறான். வீட்டுக்கெல்லாம் போனீங்களா, அவங்களாம் பார்த்தீங்களா, யதார்த்தமாக விசாரிக்க. இல்லைப்பா, நான் அவங்க வீட்டுக்கு போய் 1 வருஷம் ஆச்சுப்பா, உன் கல்யாணத்துக்கு தான் வரணுங்கிறாங்க. அப்போ என்ன சொன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க என் ஆண்டி வராங்க அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் தற்செயலாக பார்த்து பேசக்கூட அவங்க சொல்கிறாங்க, நான் அவங்க வீட்டுக்கு போய் 1 வருஷம் ஆச்சு, உன் கல்யாணத்துக்கு தான் வரணும், அப்போ தான் உங்களை பார்க்கணுன்னே அவன் மைண்டு வேலை செய்யுது. இல்லையே இல்லையே இல்லையே. அப்போது அவன் ஏமாற்றம் அடைகிறான். நான் உள்ளான அன்போடு என்னை அப்படியே கொட்டிட்டேன், எனக்கு எல்லாமே நீதான் ஒன்று கொட்டிட்டேன். அப்படியே என் வீட்டுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய என்னுடைய சொத்து நீதான் சொல்லி நான் உயிராக உன்னை நேசிக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு ஃபோன் ஆன்ட்டி வராங்கன்னு சொல்லிட்டாலே அது யாராக இருக்கும்? இல்லை, இவருடைய வார்த்தை சரியில்லையே. வார்த்தை தேன் போல ஒழுகிறது, தேன் போல ஒழுகிறது. ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு ஃபோன் பண்ணிட்டா உடனே நான் எவ்வளோ பித்து பிடிச்சிட்டேன்னு தெரியுமாங்கிறா. அவன் நம்புகிறான். ஒரு சொல்லட்டுமா, பாவத்திலே உச்சபட்சமான பாவம், துரோகத்திலே உச்சபட்சமான துரோகம் ஒருவனை நம்ப வைத்து, பைபிளில் பொய்யர்கள் பரலோகம் போக மாட்டார்கள் சொன்னாங்க. அப்போ பொய்யர்னா நம்ம பேசுகிறோம் பொய், இது இல்லை. அந்த பொய் எங்கே இருக்கிற, இது அங்கே இருக்குது, இங்கே இருக்கிறாங்க, இது வந்து இயல்பு. இது அல்ல ரியல் பொய். ஏன் தெரியுமா? உண்மை இல்லாத ஒன்றை ஒருவனை நம்ப வைத்து, அவனை கடைசி வரை நம்ப வைத்து, கடைசியாக உன் ஒரிஜினல் முகம் தெரியும் பொழுது அவன் ஒரு பெருமூச்சு விடுவான் பாருங்க. அப்படிப்பட்டவர்கள் பரலோகம் போக முடியாது என்றுதான் பைபிள் சொல்லுகிறது. பொய். அப்படியே மனம் உடைஞ்சான், வேதனைப்படுறான், உடம்புலாம் நடுக்குது,
என்னப்பா கல்யாணம் மாப்பிள்ளை நீ நிச்சயம் பண்ணியாச்சு? இல்லைம்மா எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலங்கிறான். ஏதோ பண்ணுறான், சமாதானம் பண்ணுறாங்க, ஊர் சமாதானம் பண்ணுது, எனக்கு இந்த திருமணம் வேண்டாம். அவள் என்ன பாவம் பண்ணினாலும் தெரியாது, நான் இப்பொழுதே என் மனதை உடைத்து விட்டாலே ஒரு காரியம். அப்போ கர்த்தர் அதான் சொல்கிறாரு, என் ஜனங்கள் உதடினால் துதிக்கிறார்கள், வாயினால் சோத்திரம் சொல்லுகிறார்கள், அவர் உள்ளமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. இருதயம் ஒரு பக்கமும் உதடு ஒரு பக்கமும் இருப்பது பெரிய கொடும் பாவம். இப்படிப்பட்ட குடும்பங்களை பாருங்க, சமாதானமே இருக்காது. இப்படிப்பட்ட மக்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்க, மகிழ்ச்சி இருக்காது. அவங்களுக்கு ஒரு வார்த்தை வராது, அவங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாது, ரொம்ப சங்கடப்படுவாங்க, தடுமாறுவாங்க, எதை தொட்டாலும் ஃபெயிலியராக இருக்கும், கண்ணீராக இருக்கும், அடிக்கடி காயப்படுவாங்க. ஏன் தெரியுமா? அவங்க மனம் சரியில்லை, உள்ளம் சரியில்லை. அவங்க கணவனோடும் இல்லை, கர்த்தரோடும் இல்லை, நீ நேசிக்கிற ஒருவரோடும் இல்லை, நீ யாரோடும் வெளியரங்கமாக இல்லை, எல்லாரோடும் மாய்மாலமாக இருக்கிறபடினாலே கர்த்தர் பார்க்குறார், எப்படியோ வாழ்ந்து பழிச்சிட்டு போ அப்படின்னு விட்டுறார். தவிர நம்ம வாழ்க்கையில் ஒரு ஜெயக்கொடியை ஏற்ற முடியவில்லை. கையை உயர்த்தி ஆமாவா இல்லையா? அந்த மாதிரியான இந்த பொய்யர்கள் பரலோகம் செல்ல முடியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு காரியம் என்றால் நீங்கள் மனம் திறந்து சாரி சொல்லுங்கள், மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வாயால் அல்ல, உள்ளத்தால் சொல்லுங்கள். கர்த்தர் மறுபடியும் உள்ளத்தை நிரப்ப ஆரம்பிப்பார். நீங்கள் போக தயார். நல்ல குடும்பங்களை சாத்தான் பாழ் பண்ணுவான், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதில் கூட சில அந்த மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது. அதனால் எல்லாரும் தாழ்ந்து போய்விட முடியாது, எல்லாரும் சாரி சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்துவை உடையவர்கள் தான். கையை உயர்த்தி ஒரு ஆமேன் என்று சொல்லலாமா? கொஞ்சம் அதிகமாக தேங்க்ஸ் பண்ணி ப்ரைஸ் பண்ணும். யோவான் 6:11 ஆண்டவர் அப்பத்தை எடுத்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி புசியுங்கள் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் வனாந்தரத்தில் அந்த 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 ஜபத்தை செய்வார். கொஞ்சம் அதிகமாக, அதாவது தேங்க்ஸ் பண்ணக்கூடிய அந்த இருதயத்துக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கான். என்ன இருக்குமா? எக்ஸ்ட்ரா பவர். யார் ஒருத்தர் தேங்க்ஸ் பண்ணுறாங்களோ, ப்ரைஸ் பண்ணுறாங்களோ, அவங்க இருதயத்தில் எக்ஸ்ட்ரா பவரை கர்த்தர் கொடுப்பார், எக்ஸ்ட்ரா பவரை கொடுப்பார். உங்கள்கிட்ட அபிஷேகம் பெருகுவதற்கு தனித்து ஜெபம், அபிஷேகம் பெறுவதற்கு உபவாச ஜெபம், இரவு ஜெபம் அல்ல. உன் இருதயத்தில் ஒரு நன்றி உள்ள உணர்வு இருந்தாலே போதும். உங்களுக்கும் அந்த உணர்வு இருக்க வேண்டும். எப்பொழுதும் உங்களை கைதூக்கி விட்டவர்கள், வளர்த்தவர்கள், வாட வைத்த அந்த கர்த்தரோடு நீங்கள் எப்பொழுதும் அந்த மனதோடு இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் தேங்க்ஸ் பண்ணணும். ஆண்டவருக்கு தேங்க்ஸ். நல்ல மக்களுக்காக, நல்ல இளைஞர்களுக்காக நான் ஜெபிப்போம். உங்களுக்காக, இந்த சூழ்நிலைக்காக, இவ்வளோ பெரிய சாவனத்திற்காக, சாவன தலைவர்களுக்காக, அதில் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்க மேன்மைக்காக, இளம் பிள்ளைகளுக்காக, கர்த்தர் கொடுத்துருக்க வருமானத்திற்காக, அந்த கொஞ்சம் தேவையில் கூட ஆண்டவருக்கு நம்ம சொல்கிற நன்றி. தேவை அதிகரிக்க அதிகரிக்க நன்றி உணர்வுகள் நமக்கு பெருக வேண்டும். அது பெருக ஆரம்பிக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு புது ஸ்டைலே நமக்கு உண்டாக ஆரம்பிக்கும். கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? டைம் முடிஞ்சிச்சு, இந்த செய்தி என்னால் முடிக்க முடியலை. கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் மறுபடியும் நான் உங்களுக்கு அடுத்த வார்த்தையில் நான் ட்ராவல் பண்ணுவேன், தொடர்ந்து இதே செய்தியை. அப்போ நம்ம இருதயம் எப்பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னா, நன்றி உள்ள இருதயமாக இருக்க வேண்டும். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி உள்ள இருதயமாக இருக்க வேண்டும். உணர்வுகளை மறந்துடக்கூடாது, உணர்வுகளை மறந்துடக்கூடாது. இந்த மீட்டிங் நடந்து முடிந்ததற்கு யார் காரணம்? கர்த்தர்னு சொல்லுவோம். நான் சொல்லுவேன், நீங்கள் தான் காரணம். நீங்கள் சொல்ல வேண்டும், நான் அல்ல, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, அந்த பலன் காரணம். உங்களுடைய பணம் தான் காரணம் என்று நான் சொல்லுவேன். நான் அல்ல, கர்த்தர் எங்கள் கரத்தில் கொடுத்தார், நாங்கள் கர்த்தருக்கு கொடுத்தோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நான் சொல்லுவேன், எனக்கு 3 லேடி பாஸ்டர் கொடுத்துருக்கிறாரு, அதனால தான் அந்த ஃபேமிலி நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, இல்லை எங்கள் வீட்டில் ஒரு பராக்கிரமசாலி எங்கள் பாஸ்டர் இருக்கிறார் அப்படி என்று அப்படி சொல்ல வேண்டும். அதற்கு பேர் தான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. ஆமேன் சொல்லுங்களேன். எல்லா சூழ்நிலையிலும் தாவீது சொல்லுவான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லுங்கள், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். துதி என்பது உதடு அல்ல, பைபிளில் ஏற்கனவே படிச்சிட்டோம். வாய் அல்ல, சத்தம் அல்ல, இருதயம். ஆமேன் சொல்கிறேங்களேன்.
கர்த்தரை நேசித்தால் முழு மனதோடு நேசிக்கணும். நீங்கள் ஒருவரை நேசித்தால் அப்பழுக்கில்லாமல் நேசிக்க வேண்டும், அப்பழுக்கில்லாமல் நேசிக்க வேண்டும். சபையை நேசித்தால் மனதார நேசிக்க வேண்டும், ஊழியத்தை நேசித்தால் மனதார நேசிக்க வேண்டும். உழைப்பின் பலனை மனதார கர்த்தருக்கு, யாரும் தூண்டுதல் பண்ணி கொடுப்பதல்ல, மனதார தேவனுக்கு அதை நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும் பொழுது அதை அந்தரங்கத்தில் பார்க்குற பிதா வெளியரங்கமாய் பலனை கொடுப்பார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். இந்த செய்தியை நான் அடுத்த வாரம் தொடர்ந்து அப்படியே கொண்டு வரேன். கண்களை மூடி இன்றைக்கி உங்களை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிடுங்க. நமக்கு இன்னையோட இந்த பெருமை போயணும். பெண்கள் முகாமை பற்றி பேசிக்கிட்டே இருக்க தப்பல்ல, அது நான் அல்ல, எனக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகம். நான் அல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க கிருபை. நான் அல்ல, எனக்கு கர்த்தர் கொடுத்த பயிற்சி. நான் அல்ல, எனக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு. நான் அல்ல, எனக்கு கர்த்தர் கொடுத்த பாஸ்டர் அம்மா. நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல, என் தேவன். கண்ணை மூடி சொல்லுங்க, ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனையே எம்மை ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே, ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம், நன்றியால் உள்ளமே நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போ கையை தட்டி பாடுங்க. கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த நாள் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே, அவர் நடத்துதலே, ஆனந்தமே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். ஒரே நிமிடம் நீங்கள் எல்லாரும் கண்களை மூடி உங்கள் நெஞ்சு மேலே கையை வச்சு உங்கள் ஆண்டவரோட, உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோட நீங்கள் அப்படியே நில்லுங்க. ஒரு ரியாலிட்டி நமக்கு தேவை, யதார்த்தம் நமக்கு தேவை. அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். நான் சொன்ன பற்றியா, ஒரே ஒரு பெண் இது அவனுக்கு தெரியாதுன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டா, ஒரு மாதம் கழித்து தெரிந்தது. அந்த நல்ல அன்புக்குரியவனுடைய வாழ்க்கையை இழந்துட்டா. அவன் லைஃப் எப்படின்னு தெரியல, அவன் இன்னொரு திருமணம் முடிச்சான். அவன் மனம் எவ்வளோ உடையும். இதெல்லாம் ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, இது ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. உங்கள் மனதை பூ போல வச்சுக்கிங்க, உங்கள் மனதை சாஃப்டாக வச்சுக்கிங்க. யாருக்கும் கமிட்மெண்ட் மட்டும் பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா உண்மையாக இருங்க, பண்ணிட்டீங்கன்னா உண்மையாக இருங்க. ஒருத்தருக்கு ஒரு வாக்கு பண்ணிட்டீங்க, கொடுக்கணும் செய்யணும் அப்படின்னா முடிந்தவரை உண்மையாக இருங்க. 100க்கு 100 இருக்க முடியுதோ இல்லையோ, முடிந்தவரை உண்மையாக இருங்க. சின்ன விஷயம்தான் லைஃப் போயிடும், வாழ்க்கை பறி போயிடும். இன்னைக்கு இந்த உலகம் துரோகமான உலகம், ஏமாத்துகிற உலகம், கேட்டால் இதெல்லாம் சகஜம்தாங்கிற உலகம். உங்களை அநேகர் பல விதத்தில் வேதனைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் சோர்ந்துடாதீங்க, உங்கள் இருதயம் பசுமையாக இருக்கட்டும். கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் எப்படி ஸ்தோத்திரம் சொல்லணும் அப்படின்னா, மனம் திறந்து சொல்லணும், உதட்டால் அல்ல. அப்பா, எங்கள் அன்புள்ள அப்பா, எங்களை நேசிக்கிற பிதாவேன்னு ஜெபிங்க. உள்ளான அன்போடு அவரோட ஜெபிங்க. நீங்கள் யதார்த்தமாக மட்டும் இருந்து பாருங்களேன்,
யதார்த்தமா இருந்து பாருங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரனே சொல்லுங்க. நான் சொல்றேன், வெள்ளம் போல சத்துரு வந்து நிற்பான், கர்த்தர் வாசலை திறப்பார், வாசலை திறப்பார். நோய்கள் மறையும், நோய்கள் மறையும். மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகும். மாந்திரிகங்கள் உங்களுக்கு விரோதமா இருந்தா கூட எல்லாம் எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கும். வறட்சியை பற்றிலாம் பயப்படாதீங்க, பணத்தை பற்றி பயப்படாதீங்க, சூழ்ச்சியை பற்றி பயப்படாதீங்க, எதிர்ப்பை பற்றி பயப்படாதீங்க, வேற யாருக்கும் நான் காவலாளி நினைக்காதீங்க. உங்களை சுத்தி கர்த்தர் இருக்கிறார். நான் 1ஆம் தேதி சொன்னது போல சொல்றேன், நீங்க வெறுமைதான், ஒழுங்கின்மைதான், இருள்தான், ஆனால் உங்கள் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் பெரிய வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். நான் என்று சொல்லாதீங்க. உங்களை கர்த்தர் நல்லா உயர்த்துவார், உயர்த்திக்கிட்டே இருப்பார். வீடு மேல வீடு கட்டுவீங்க, பிள்ளைகள்லாம் ராஜரீகமா இருக்கும். உங்க வீட்டு திருமணம் ராஜா வீட்டு திருமணம் போல இருக்கும். உங்க பிள்ளைகள்லாம் சமுதாயத்தை உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவாங்க. ஆனா நான் என்று மட்டும் சொல்லாதீங்க. என் கர்த்தர், அவருடைய கிருபை என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.